Welcome to the session on Crank-Nicolson's difference equation. இது ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கான இன்னொரு மெத்தட். அந்த Crank-Nicolson difference equationக்கு implicit மெத்தட்னும் இது சொல்லுவாங்க. இது Crank-Nicolson மெத்தடுக்கான ஃபார்முலா ui j plus 1 equal 1 by 4 ui minus 1 comma j plus 1 plus u of I plus 1 comma j plus 1 plus u of I minus 1 comma j plus u of I plus 1 comma j. இந்த பொசிஷனில் u of I comma j plus 1 இருந்ததுன்னா மொத்தம் 4 டேர்ம்னுடைய ஆவரேஜ் வந்து எடுக்கும். இந்த டைரெக்ஷனில் ப்ராப்ளம் வரும்போது தெரியும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த 4 பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஆட் பண்ணிவிட்டு 4ஆல் டிவைட் பண்ணணும். இதில் போன ப்ராப்ளம் மாதிரியே ஹெச்ங்கிறது வந்து எக்ஸ்னுடைய ஸ்டெப் சைஸை மென்ஷன் பண்ணுறது, கேங்கிறது டைம்னுடைய ஸ்டெப் சைஸ். ஹெச் கொடுத்துருந்தா கேனுடைய மதிப்பை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? கே ஈக்குவல் டு ஏஹெச் ஸ்கொயருங்கிற ஃபார்முலா இந்த இடத்துல. ஏ இஸ் நத்திங் பட் ஏ ஈக்குவல் 1 by சி ஸ்கொயர். நீங்கள் போன வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கான மீனிங் என்னன்றது தெரியும். dou u by dou t equal c square dou square u by dou x square. இந்த ஃபார்மேட்டில் வந்து எடுத்துகிட்டு வரணும். இதில் வந்து c square equal to 1 by e. Now solve dou square u by dou x square equal dou u by dou t in x நோடைய வேல்யூ 0லேருந்து 5 வரைக்கும். Time is always positive. Given u of 0 comma t equal to 0, u of I comma t equal to 100, u of x comma 0 equal to 20. Assume h நோடைய வேல்யூ ஸ்டெப் சைஸ் xல நோடைய ஸ்டெப் சைஸ் வந்து 1. Compute u for the time steps h equal to 1 by Crank-Nicolson's method. ஹீட் ஈக்குவேஷனில் மொத்தம் 2 வேரியபிள் இருக்கும். ஸ்பேஸ் வேரியபிள் இருக்கும், அடுத்தது டைம் வேரியபிள். இது நீங்கள் M3ல படிச்சிருக்கலாம். ஒரு ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும் பொழுது மொத்தம் உங்களுக்கு எக்ஸ் வேரியபிள் டைம் வேரியபிளில் தான் ஆன்சர் வந்து கிடைக்கும். ஏன்னா ஹீட் பரவத்துக்கு ஸ்பேஸும் வேணும், அடுத்தது டைமும் வந்து வேணும். இப்போ இந்த ப்ராப்ளமில் dou square u by dou x square equal dou u by dou t இருக்குது. இப்போ dou u by dou t equal c square dou square u by dou x square c ஸ்கொயர்லேருந்து 1 by e. இங்கே c ஸ்கொயர்னுடைய வேல்யூ 1ன்னு இருக்க வச்சு which implies a வேல்யூ வந்து 1. எக்ஸ்னுடைய ஸ்டெப் சைஸ் அவங்களே ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. ஹெச்னுடைய வேல்யூ 1. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது k equal to 1 into 1 square. Now the answer is 1. k ஸ்டெப் சைஸ் வந்து 1. நல்லா கவனிங்க, இந்த Crank-Nicolson மெத்தடில் டைம்னுடைய ஸ்டெப் சைஸ் எதுவுமே தரலனா நீங்கள் டைம்னுடைய ஸ்டெப் சைஸ் வந்து 1ன்னு எடுக்கிறது பெட்டர். உங்களுக்கு ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இதுக்கான ரீசன் என்னன்றது புரியும். அதனால் எதுவுமே மென்ஷன் பண்ணலாம், நீங்கள் டைம் ஸ்டெப்ஸ் 1ன்னு எடுத்துங்க. அதே மாதிரி மார்க் வந்து என்ன மார்க் ஸ்ப்ளிட்டப் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 8 மார்க் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா டைம் ஸ்டெப்ஸ் 1 எடுக்கணும். ஒருவேளை அதுவே 16 மார்க் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா 2 டைம்ஸ் டைம் ஸ்டெப்ஸ் எடுத்தால் போதும். இப்போதைக்கு கேனுடைய மதிப்பு டைம்னுடைய ஸ்டெப் சைஸ் வந்து 1. இந்த காலமில் டைம்னுடைய ஸ்டெப் சைஸ் 0 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸ்பேஸ் வேரியபிள் ஸ்டெப் சைஸ் வந்து கொடுத்துருக்கிறது 1. எதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா 0லேருந்து 5 வரைக்கும் 0 1 2 3 4 5. இப்போ u of 0 comma t இது கொடுத்துருக்கூடிய ப்ராப்ளம். எக்ஸ்னுடைய வேல்யூ 0, எக்ஸ் வந்து ஃபிக்ஸட் 0, இது வந்து எக்ஸ்னுடைய வேல்யூ 0. டைம் மட்டும் மாறும், 0 1ன்னு மாறும். அப்போ இந்த காலத்தில் அதனுடைய வேல்யூ வந்து கம்ப்ளீட்டாக என்ன 0ன்னு எழுதணும். இதை ஃபில் பண்ணிடுறேன். அடுத்து கொடுத்துருக்கூடிய ரெண்டாவது கண்டிஷன் u of 5 comma t equal to 0, எக்ஸ்னுடைய வேல்யூ 5, இது ஃபிக்ஸட். அப்போ இந்த காலம் டைம் மட்டும் மாறும், 0 1ன்னு மாறும். அப்போ அதனுடைய வேல்யூ வந்து 100 100. அப்போ இதையும் வந்து எழுதிடுறோம். Now the remaining u of x comma 0, டைம் 0ங்கிறது ஃபிக்ஸட், எது மாறுது எக்ஸ்ன்றது மாறுது. மொத்தம் 3 கண்டிஷன் எப்பவுமே Crank-Nicolson மெத்தடில் இருக்கும்.
இப்போ எக்ஸினுடைய வேல்யூ 20. இதில் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இருந்தால் நம்ம மல்டிஃபிகேஷன் பண்ணணும். எந்த வேல்யூமே இல்லை, கான்ஸ்டன்ட் டேர்ம் 20 மட்டும் இருக்குது. இப்போ இந்த ரோ ஃபுல்லாக 20 வந்து ஃபில் பண்ணிடணும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது யாருன்னா இந்த 4 பொசிஷன் U1, U2, U3, U4. சரி, இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னா, இப்போ அதை தெரியாத வேல்யூலாம் U1, U2, U3, U4னு பேர் வந்து கொடுத்துருக்குறேன். மொத்தம் இதில் உங்களுக்கு 4 கிராங்க் நிக்கோல்சனுக்கான ஃபார்முலா இது. இப்போ U1 கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா U1க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்தது இந்த வேல்யூ. உங்கள் 4 பேரையும் கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணணும். இது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதே மாதிரி U2க்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். நீங்கள் U2க்கான ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். U1 + U3 அடுத்து இந்த 2 வேல்யூ. பெண்டர் ஸ்மித்தில் இந்த 2 வேல்யூ மட்டும்தான் எடுத்திருப்போம். U2வில் இந்த 2 வேல்யூ சேர்த்து எடுக்கணும். அப்போ இது ஒரு ஈக்குவேஷன். மொத்தம் உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். இப்போ அந்த 4 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வேற ஒரு விதமாக சொல்லணும்னா 4 வேரியபிளில் உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். 4 வேரியபிளாக இருக்கிறத நீங்கள் 3 வேரியபிளாக மாற்றிக்கங்க. அதாவது U1, U2, U3யில் மட்டும் ஈக்குவேஷன் வர மாதிரி மாற்றிங்க. அதை எப்படின்றது சொல்கிறேன். மாற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கால்குலேட்டரில் 3 ஈக்குவேஷன்ஸ் 3 அன்னோன் கொடுத்துருந்தா அதுக்கான மதிப்பு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். U1, U2, U3 கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து U4னுடைய மதிப்பு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. இதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். 1 டைம் ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு 4 வேரியபிள் வரா மாதிரி எடுத்துருக்கணும். ஒரு சில சமயம் கொஷின் பேப்பரில் 3 வேரியபிள் U1, U2, U3யோடு வந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த அதாவது U4 U1, U2 அதனுடைய இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த எழுதுறதுக்கான வேலை வந்து குறையும். உங்களுக்கு இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்றது சொல்லியிருக்கேன். U1உடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 வேல்யூ அடுத்து இந்த 2 டயக்ராம் U2 பிக்சரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஏன்னா ஃபார்முலாவில் வந்து UI J+1 இருக்கா, நீங்கள் ஐனுடைய மதிப்பும் Jனுடைய மதிப்பும் கொடுத்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் தான் வேல்யூ வந்து கிடைக்கும். U3 கம்ப்யூட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா, U4 கம்ப்யூட் இந்த ஃபார்முலா. நவ் U1 இப்போ U1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். U1 1/4 எழுதணும். 0, 0, 20 U2. இப்போ 4ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 4U1 இது ரெண்டும் வந்து 0 ஆகிடுங்களா. ப்ளஸ் U2 இந்த சைடு எடுத்துட்டாங்க, -U2 20. இது ஈக்குவேஷன் 1. சிமிலர்லி U2 U1 20 20 U3. U1க்கு 4 வேல்யூ U1 20 20 ப்ளஸ் U3. 4ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணும்பொழுது ப்ளஸ் U1 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்து -U1 ப்ளஸ் 4U2 -U3 20 + 20 வந்து 40. இதை நான் ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துடுறேன். இது ஈக்குவேஷன் 2. நவ் U3க்கு U2 1 ப்ளஸ் 20 அடுத்தது இது 20 U4. இந்த 4ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணும் 4U3ன்னு வந்து கிடைக்குங்களா. இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். -U2 ப்ளஸ் 4U3 -U4 = 40. U4 நம்ம எலிமினேட் பண்ணணும். ஏன்னா 4 அன்னோனில் இருக்குது. அதை 3 அன்னோனை ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா கால்குலேட்டரை சால்வ் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது U4ல் வந்து U4க்கான வேல்யூ U3 20 100 100. 4ஆல் மல்டிஃபிகேஷன் -U3 ப்ளஸ் 4U4 = 220 கிடைக்கும். இது 200 + 20. இப்போ இதில் வந்து 4U4 -U3 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் U3. 4U4 = U3 + 220. இந்த U4னுடைய மதிப்பு இதில் சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக U1, U2, U3ல் ஆன்சர். இப்போ U4 வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் U3ல் இருக்குது. இது 3ஆவது ஈக்குவேஷன். இதை 4ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணணும். ஏன் 4ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து 4U4க்கான ஆன்சர் தான் இருக்குது. அதனால் 4ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது -4U2 ப்ளஸ் 16U3 -4U4 160 வந்து கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல ஈக்குவேஷன் 4 எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபைல் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். 4U4 வேல்யூ வந்து U3 ப்ளஸ் 200. இங்கே இருக்கிறது -4U4 -U3 -200ன்னு வந்து மாறும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது -4U2 16U3ல் -U3 போகும் 15U3 -220 இந்த சைடு போது 380. இப்போ 3 ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன்,
இந்த 6th ஈக்குவேஷன் எப்படி கிடச்சிருக்கு? 5வது ஈக்குவேஷனில் 4வது ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு u1 u2 u3ல ஈக்குவேஷன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த போர்ஷன் நீங்கள் கால்குலேட்டரில் தாராளமாக சால்வ் பண்ணலாம். எப்படி வந்து சால்வ் பண்ணுறது? நான் மொபைல் ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப் மூலமாக நான் வந்து இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். நீங்கள் கால்குலேட்டரில் 3 அன்னோன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா u1 மதிப்பு, u2 மதிப்பு, u3 மதிப்பு வந்து கிடைக்கும். நீங்கள் சயின்டிஃபிக் கால்குலேட்டர்னு கூகுள் ப்ளே ஸ்டோரில் கொடுத்தீங்கனாலும் இந்த ஃபார்மேட்டில் வந்து ஒரு கால்குலேட்டர் வந்து கிடைக்கும். இதில் வந்து நம்ம மோடு வந்து சூஸ் பண்ணணும். இப்போ 3 unknowns, சால்வ் சிஸ்டம் ஆஃப் linear equations, 3 unknowns. இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ. இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு வரணும். நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து u1க்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் 4 -1 டைப் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். -1 0 டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா அந்த இடம் 0 வரும். அடுத்தது 20 ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 20 மாறும். -1 ஈக்குவல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணணும். 4u2 அடுத்தது -1 40 0 -4 15 38. இப்போ 3 ஈக்குவேஷனுக்கான லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ, ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து கொடுத்தாச்சு. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா u1 மதிப்பு எக்ஸ்னு கிடைக்குது. இது வந்து u1 எடுத்துக்கணும் 10.0478. அடுத்தது y மதிப்பு 20.191, z மதிப்பு 30.717. இப்போ கரெக்டாக u1 மதிப்பு 10, u2 மதிப்பு 20, u3 மதிப்பு 30.71. இப்போ 4u4 வேல்யூ தானே u3 மதிப்பு சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு u4 மதிப்பு வந்து கிடச்சிரும். The final solution is the values are u1, u2, u3, u4 மதிப்பு வந்து கிடச்சிரும். Now we move on to the second problem. Solve by Crank-Nicolson method dou square u by dou x square dou u by dou t subject to the condition. ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. u of 0, t, u of 1, t, u of x, 0. ப்ராப்ளத்தில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் ஃபார் 2 டைம் ஸ்டெப்ஸ். இதில் ஈக்குவேஷன் 2 டைம் ஸ்டெப்பை யூஸ் பண்ண சொல்லிட்டாங்கன்னா அப்போ நம்மளுக்கு தேர் இஸ் நோ சான்ஸ், 2 டைம் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் எக்ஸனுடைய மதிப்பு அவங்க எதுவும் தரல. ஆனால் ரேஞ்ச் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குதுன்னா, இப்போ எக்ஸனுடைய வேல்யூ 0, இந்த இடத்துல எக்ஸனுடைய வேல்யூ 1, இங்கே எக்ஸுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை. அப்போ எக்ஸனுடைய ரேஞ்ச் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா 0லேருந்து 1 வரைக்கும். இன்னொரு டைம் சொல்கிறேங்க கவனிங்க. இதில் எக்ஸ் போன ப்ராப்ளத்தில் எக்ஸனுடைய ரேஞ்சு கொடுத்துருந்தாங்க 0லேருந்து 5 வரைக்கும் எக்ஸனுடைய ரேஞ்ச் இருந்தது. இப்போ இதில் இல்லை. இப்போ இதில் 0, 1 கொடுத்துருக்கூடிய கண்டிஷன்லேருந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி எடுத்துக்கணும். புரியுதுங்களா? 0 to 1, 0, 1 எக்ஸ்க்கான ரேஞ்சு. இப்போ 0லேருந்து 1 வரைக்கும் இருக்குன்னா ரீசனபிளாக நான் அதை 0.25 0.5ன்னு கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் சின்னதாக இருக்கும். அது உங்களுக்கு 16 மார்க் ப்ராப்ளமாக அதை மார்க் வந்து தர மாட்டாங்க. அதனால் எக்ஸனுடைய மதிப்பு 1/4ன்னு நான் எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? நீங்கள் டிசைட் பண்ணணும். இதுவே எக்ஸனுடைய மதிப்பு 0லேருந்து 5 வரைக்கும் இருந்துச்சுன்னா எக்ஸனுடைய வேல்யூ 1ன்னு வந்து எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 இன்டர்வலாவோ 5 இன்டர்வலோ ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் 2 இன்டர்வலும் நிறுத்திட்டிங்கன்னா மார்க் வந்து கம்மியாகும். இப்போ போன ப்ராப்ளம் மாதிரி சி ஸ்கொயர்னுடைய வேல்யூ வந்து 1, ஏனுடைய வேல்யூ 1. இப்போ ஃபார்முலா k = a(h square), ஹெச்னுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் ஸ்கொயர் பண்ணும்போது 1/16. அப்போ டைம் ஸ்டெப்ஸ் வந்து 1/16. இது மாதிரி தான் ப்ராப்ளம். இது u of 0, t. ஃபஸ்ட் கண்டிஷன் வச்சு இந்த கார்னர் ஃபுல்லாக எழுதணும். ஏன்னா எக்ஸனுடைய வேல்யூ ஃபிக்ஸட், எக்ஸனுடைய வேல்யூ 0ங்கிறது இந்த காலம். டைம் மட்டும் மாறும் 0, 1/16, 2/16. டைம் ஸ்டெப் 1/16,
1/16 plus 1/16 இன்னொரு 10 ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணும்பொழுது 2/16ங்கிற ஆன்சர். ஹெச்னுடைய ஸ்டெப் சைஸ் 0.25, 0.5, 0.75, 1. இது u of 0, t. இது u of x, 0. இந்த ரோவில் வந்து வேல்யூ வந்து எழுதணும். டைம் வந்து ஃபிக்ஸட், டைம் 0ங்கிறது வந்து ஃபிக்ஸட், அது அப்படியே இருக்கணும். தென் u of x, 0. சாரி, இந்த சரி, இது வந்து u of 1, 0ன்னு வந்திருக்கு. பை மிஸ்டேக் நான் அதை கவனிக்காம விட்டுருக்கேன். u of 1, 0. இந்த வேல்யூ கொடுத்துக்கணும். இது வந்து u of x, 0 இல்லை u of 1, t கொடுத்துருக்கூடிய ப்ராப்ளத்தை நீங்கள் கம்பேர் u of 1, t. எக்ஸ்னுடைய வேல்யூ 1 வந்து ஃபிக்ஸட். டைம் 0ன்னு தரும்போது இந்த இடம் வந்து 0ன்னு வந்து கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல u of 0, t. u of 0, t உடைய வேல்யூ, t-னுடைய வேல்யூ 1/16, 1/16. அடுத்தது 2/16, டைம்னுடைய வேல்யூ 2/16, இங்கே வந்து 2/16 வந்து கிடைச்சிரும். Now find u1, u2, u3. u1க்கான வேல்யூ ஃபஸ்ட்டு நீங்கள் u1, u2, u3 வந்து கண்டுபிடிச்சிருங்க. அதன் பிறகு u4, u5, u6, ஏன்னா இந்த வேல்யூ மட்டும்தான் தெரியும். இப்போ தெரியாத இடத்துல நான் ஒரு ஆர்டர் பிரகாரம் u1, u2, u3, u4, u5, u6ன்னு வந்து எழுதி இந்த 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் இங்கே வேல்யூஸ் வந்து கிடைச்சிரும். அதில் வந்து u4, u5, u6க்கான ஆன்சர் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ our first aim is find u1, u2 and u3. Please remember that இது வந்து நான் கவனிக்காம விட்டு u of 1, t இந்த இடத்துல வந்து ஸ்டெப்ஸ் வந்து u of 1, t. u1க்கான வேல்யூ 1/4, 0, 0, 0, u2. 4ஆல் மல்டிஃபிகேஷன் 4u1 equal to u2ன்னு வந்து கிடைக்கும். 4u1 minus u2 எது மிஸ் ஆகுதுன்னா u3 வந்து மிஸ் ஆகுது. 0, u3 நம்ம கால்குலேட்டர் சால்வ் பண்ணுறதுக்காக u3னுடைய கோஎஃபிஷியன்ட் 0ன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடில் ஆன்சர் இஸ் 0. ஏன்னா u2 இந்த சைடு வரும்பொழுது ரைட் ஹேண்ட் சைடில் 0ன்னு ஆகிடும். இது ஈக்குவேஷன் 1. தென் ஈக்குவேஷன் 2, u2. u2க்கு u1 0, இந்த 0, அடுத்தது u3. இதை 4ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது u1 minus 4u2 plus u3 equal 0ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். தென் தேர்ட் ஈக்குவேஷன் u3. u2 0, 0, 1/16. இதை 4ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணணும். மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 4u3, இந்த இடத்துல 4u3ன்னு வரும். இதில் u2 இருக்குது, u1 டேர்ம் கிடையாது. அதனால் u1உடைய கோஎஃபிஷியன்ட் நானாக வந்து 0ன்னு வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். கால்குலேட்டர் சால்வ் பண்ணுறதுக்காக u1உடைய கோஎஃபிஷியன்ட் 0ன்னு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். மைனஸ் u2 ப்ளஸ் 4u3. 1 நீங்கள் 16ஆல் டிவைட் பண்ணும்போது கால்குலேட்டர் கண்டுபிடிச்சா 0.0625. 3 ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். 4u1 minus u2 plus 0u3 equal 0. u1 minus 4u2 plus u3 equal to 0. 0 u1 minus u2 plus 4u3 0.0625. அகைன் இதை கால்குலேட்டரில் சால்வ் பண்ணுங்கள். நான் வேல்யூஸ் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். இதை வந்து கால்குலேட்டர்னுடைய ஃபார்ம் வந்து இதாக இருக்கும். இப்போ u1க்கான கோஎஃபிஷியன்ட் வந்து 4, ஈக்குவல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணணும். தென் -1 ஈக்குவல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணணும். -1 0ன்னு எழுதிட்டு அப்புறம் ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் அப்படியே டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 0 வந்து எடுத்துக்காது. ரைட் ஹேண்ட் சைடில் ஆன்சர் வந்து 0. அடுத்தது u1க்கான வேல்யூ வந்து 1, கோஎஃபிஷியன்ட் -4. நான் அது ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன், அதை பார்த்து நான் டைப் பண்ணுறேன். u3க்கான வேல்யூ வந்து 1, ரைட் ஹேண்ட் சைடில் 0. அடுத்தது u1க்கான வேல்யூ வந்து 0, -1, 4, u3 0.0625.
எக்ஸ்க்கான வேல்யூ அதாவது u1 0.0111, u2க்கான வேல்யூ 0.044, 0.0167, இது வந்து u3. இந்த 3 ஆன்சருமே u1, u2, u3 சேம் ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு. இப்போ டேபிளர் காலமில் இப்போ 2 டேபிளர் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும், u1உடைய மதிப்பு, u2உடைய மதிப்பு, u3உடைய மதிப்பு சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ஏன்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இருக்கிறது 3 அன்னோன் u4, u5, u6. இதுக்கு அதே மாதிரி 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதை கால்குலேட்டர் சால்வ் பண்ணிவிட்டு u4, u5, u6உடைய வேல்யூ வந்து கிடச்சிடும். இந்த u4 equal 1/4, இந்த 0 வேல்யூ 0, 0.044, அடுத்தது u5. இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன் u5, u4 0.011, 0.0165, தென் u6. அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் 4ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணணும், செகண்ட் ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். தென் ஃபார் u6, u5 0.0044, 1 16 டிவைட் பண்ணால் 0.0625, ஆல்ரெடி we know that. அடுத்தது 2 divided by 16, 4ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது தேர்ட் ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். 3 ஈக்குவேஷன்ஸ். இப்போ இந்த போர்ஷன் நீங்களே வந்து கால்குலேட்டர் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா u4க்கான வேல்யூ, u5, u6க்கான வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஹென்ஸ் திஸ் இஸ் த ஃபைனல் சொல்யூஷன். அப்போ கிராங்க் நிக்கோல்சன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 டைம் ஸ்டெப்ஸ்னால் கொஞ்சம் 16 மார்க் ப்ராப்ளமாக இருந்தால் 2 டைம் ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக தருவாங்க. 8 மார்க் ப்ராப்ளம்னா 1 டைம் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் இருக்கும். எதுவுமே ஸ்டெப்ஸ் மென்ஷன் பண்ணலாம், 1 டைம் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர். அதே மாதிரி இன்டர்வல், எக்ஸ்னுடைய இன்டர்வல், ஹெச்னுடைய மதிப்பு ஒரு சில சமயம் ப்ராப்ளத்தில் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ரீசனபிளாக வந்து எடுத்துக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 4 சப் இன்டர்வலாவது வர மாதிரியாவது எடுத்துக்கணும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லிசனிங்.